பிரைஸ் தி லார்ட். நான் டெபோரா. இயேசுவை மறவாதத்துல இருந்து இயேசுப்பா என்ன பேசுறாருன்னா, தானியேலின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். ஆமென். தானியலோட கேரக்டர்ஸ், அதாவது அவர் எத்தனை டைம் ஜெபிப்பாரு, அவர் மேல ஸ்பெஷலா தேவனுடைய ஆவியெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்துல நம்ம பார்ப்போம். இதுல அவருக்கு அகெயின்ஸ்டா என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த ராஜா என்ன பண்ணுவாரு, கரி ராஜா இவரை தானியல ரொம்ப எல்லாத்துலயும் மேல உயர்த்தி வைப்பாரு. இவர் ரொம்ப நல்லவர், அதனால ராஜ்யத்தை எல்லாம் இவர் கையில பொறுப்பு கொடுப்பாராம். அப்படி கொடுக்கும்போது இவருக்கு அகெயின்ஸ்டா என்ன பண்ணுவாங்கன்னா, இவரை எப்படியாச்சும் கீழே தள்ளலாம்னு சொல்லி நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் போதுதான் இவர் என்ன பண்ணுவாரு, ஏதாச்சும் ஒண்ணுக்குள்ள மாட்டி விட்டுலாம் இவரை. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த ராஜ்யத்துல அவர் கொடுக்க மாட்டாங்க, ராஜ்யத்தை ஆளுக சேர்த்து மாதிரி பொறுப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி திட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு திட்டம் எப்படி வந்துச்சுன்னா, 30 நாளைக்கு உங்களதான், அதாவது ராஜா தரியு ராஜாவை தான் வேண்டணும், மீதி யாரையும் வேண்டக்கூடாது, மீதி அப்படியாச்சும் வேண்டுனாங்கன்னா சிங்கத்தின் கெபில தள்ளி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அதையும் பொறுப்படாம தானியேல் என்ன பண்ணுவாரா, அவர் ஜெபிக்கிற டைம்ல போய் ஜெபிச்சிருப்பார். இதை பார்த்து அவங்களை என்ன பண்ணுவாங்களாம், போட்டு விட்டுரும் போது இந்த வசனத்தை ராஜா சொல்ல, ராஜாக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அப்ப ராஜா சொல்வாரா, நீ இதை விடாம ஆராதிக்கிற உன் தேவன் என்ன பண்ணுவார், உன்னை காப்பாத்துவாருப்பானா. அதே மாதிரிதான் அவரை காப்பாத்தினாரு. எப்படின்னா, ஒரு தேவதூதர மூலமா சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டி போட்டு இவரை காப்பாத்தினாருன்னு இந்த அதிகாரத்துல படிப்போம். இதன் மூலமா நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயம் வந்தாலும், நமக்கு அகெயின்ஸ்டா எத்தனை பேர் என்ன பண்ணாலும் நம்ம ஜெபிக்கிறது மட்டும் விடக்கூடாது. நம்ம ஜெபிச்சுட்டே இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம ஜெபிச்சத ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, நமக்கே நம்மளை விடுவிக்க தேவன் கிருபை செய்வாரா. இதை கொஞ்சம் சின்ன ஜாம் பண்ணிக்கலாமா. நன்றி தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அப்பா தானியேலோட இருந்த மாதிரி நீங்க எங்களோட இருந்து எங்களையும் விடுவிப்பீர் என்பதை விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.